திருக்குறள் 10. பிறவியிலிருந்து விடுபட வேண்டுமா வேண்டாமா? பிறவி என்பது பெருங்கடலை போன்றது. ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு நீந்தி செல்வது எவ்வளவு கடினமானதோ அதுபோல எங்கிருந்து வந்தோமோ அங்கு சென்று சேர்வதும் கடினமானது. இறைவனுடைய திருவடியை மனப்பூர்வமாக சரணாகதி அடைந்தவர்களால் மட்டுமே வந்த இடத்தை சென்றடைய முடியும். இறைவன் தன் சக்திகளை கொடுத்து பூமியில் தங்கி சுற்றுலா செல்வதை போல் நாம் உண்பதற்கு உணவை கட்டி செல்வோம். இறைவனோ பூமியில் பிறந்து யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ தன் சக்தியை கொடுத்து அனுப்பி வைக்கிறார். நாம பூமியில் வந்தவுடன் தேவையில்லாத மாயாஜால சுகத்திலே மூழ்கி செல்ல மனமும் இல்லாமல் தாயும் தந்தையுமாக இருக்கும் என்னை தவிக்க விடாமல் போனோமோ வந்தோமோ இந்த பிறவிலே வந்துவிட வேண்டும் செல்ல குட்டிகளா என்று அனுப்பி வைக்கிறார். நாமோ தேவையில்லாத சுகத்தில் மூழ்கி இறைவனையே வாய்க்கு வந்தபடி திட்டுகின்றோம். அற்புதமான இறைவன் கொடுத்து அனுப்பிய சக்தியையும் மறந்ததினால் கடவுளின் சுகமான அந்த திருவடையும் மறந்து நீந்த தெரியாமல் சக்தியையும் மறந்ததினால் செல்ல முடியாமல் பூமியிலேயே துன்பப்பட்டு கொண்டு இருப்போம். மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள், தியானம் இருங்கள். படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள். தூக்கம் விரைவில் வந்துவிடும்.